அன்பு குழந்தையே, நீ இவ்வளவு நாட்களாக விட்ட கண்ணீருக்கு பலனாக நீ விட்ட சாபம் ஒருவரின் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் என் அன்பு குழந்தையின் சாபத்தை இன்று பலிக்க வைத்திருக்கிறேன். உன் அப்பன் லீலைகள்தான் இது. அனைத்துமே உன் கண்ணீருக்கு நான் அந்த இரவில் பதில் கொடுக்கின்றேன். பதிலடி என்பதில் அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால் இது உனக்கான பதிவாகும். ஏனென்றால் என் அன்பு குழந்தை வாழ்க்கையில் மிகப்பெரிய துரோகத்தை ஏற்படுத்தியவர்களுக்கு நான் கொடுக்கும் பதிலடி இதுதான் என் அன்பு குழந்தையே. அதனால் பதிவினை முழுவதுமாக கேட்டு நீ கூடிய விரைவிலேயே ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும். அதனால்தான் உன் அப்பன் உன்னிடம் பேச வந்திருக்கிறேன். நீ கேட்டு கொண்டு இருக்கின்றாய். அதனால் என் அன்பு குழந்தை முழுவதுமாக கேட்டு விரைவாக ஒரு முடிவினை எடு. அதனால் அப்பன் சொல்வதும் விஷயத்தை தைரியமாக கேள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நான் அதை செய்து விடுவேன், இதை செய்து விடுவேன். உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுப்பேன், மங்களத்தை கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் கண்ணீரை நீ பார்க்க மாட்டாய் என்று பல அன்பான பொய்யான வார்த்தைகளை சில உறவுகள் நம்பிக்கையான விஷயத்தை செய்தது போல பொய்யாக உன்னிடத்தில் நாடகமாடியது. அந்த நாடகத்தை என் அன்பு குழந்தை முழுமையாக நம்பி இருக்கின்ற வாழ்க்கையை தொலைத்து விட்டு இறுதியாக நெருக்கடியாக நின்று கொண்டு இருக்கின்றது. ஆனால் என் அன்பு குழந்தையை, இது எல்லாம் ஒரு நாள் தெரிய வரும் தருணத்தில் என் அன்பு குழந்தை வாழ்வா நரகமா என்று ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. என் செல்ல குழந்தை, என்னை இப்படி பொய் சொல்லி ஏமாற்றியாது, இப்படி என்னை துரோகம் செய்ததே, அது அனைத்தையும் காலமும் என் அப்பன் பதில் கொடுப்பதற்காக நான் காத்து கொண்டு இருக்கின்றேன் என்று நீ கூறிக்கொண்டு இருந்தாய் அல்லவா என் செல்ல குழந்தையே? அந்த பதிலடியை நான் கண்குளிர பார்ப்பேன் என்று என் அன்பு குழந்தை அன்று மண்ணை தூக்கி சாபம் விட்டாய். ஆனால் என் அன்பு குழந்தையே, உன்னுடைய சாபத்தை இன்று நான் நிறைவேற்றி விட்டேன். அதற்காகத்தான் ஓடி வந்திருக்கிறேன். என்ன தெரியுமா? அவர்களின் வாழ்க்கையில் மிக பெரிய ஆபத்தை உண்டாக்கி இருக்கிறேன். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் அத்தனை பொய்களையும் சொல்லி உனக்கு துரோகங்களை செய்யாத தவறை நீதான் செய்தாய் என்று எப்படி உன்னை விரட்டி அடிக்க வேண்டும் என்று தேவையில்லாத வீண் பழிகளை உன் மீது சுமத்தி அவர்களின் வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு இப்பொழுது இருக்கின்றார்கள். ஆனால் உன்னுடைய சந்தோஷத்தை கெடுத்தார்கள் அல்லவா? அவர்களுடைய சுயநலத்திற்காக உன்னை பயன்படுத்தி கொண்டார்கள். அதற்கெல்லாம் பதிலடி கொடுக்க வேண்டுமா? உன்னுடைய கண்ணீர் ஆனது, உன்னுடைய அன்பானது உண்மை. அதனால்தான் இன்று இவ்வளவு கஷ்டங்களையும் கவலைகளையும் வாழ்க்கையில் நீ சுமந்து வருகின்றாய். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் சுயநலத்திற்காக உன்னிடம் பழகி சுயநலத்திற்காக அனைத்து விஷயங்களையும் உன்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என்று நினைத்தால் கண்டிப்பாக நடக்குமா? மனிதர்களின் வாழ்வில் சாதாரணமாகவே எப்பொழுதும் கர்ம வினை பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் என் பிள்ளை, எவராவது ஏமாற்ற நிலையிலே எவராவது துரோகம் செய்த நினைத்தாலும் கண்டிப்பாக கர்ம வினை ஒரு பக்கம் தண்டிக்க உன் அப்பன் ஒரு பக்கம் அவர்களை தண்டித்தே தீருவேன். அவர்கள் வாழ்க்கையில் தண்டனை கொடுப்பேன். இது என் செல்ல குழந்தை கண் முன்னாலே நடக்கும். இப்பொழுது 2 நாட்களில் அந்த செய்தியானது உன் செவிகளுக்கு ஏற்படும். ஏனென்றால் உன் உறவானது நீ நேசித்தாய் அல்லவா? உன்னை ஏமாற்றிய உறவுக்கு மிக பெரிய தண்டனையை உன் அப்பன் அளித்திருக்கிறேன். என்ன தெரியுமா? கேட்டால் நீயே அதிர்ந்து போவாய். இன்னும் 2 நாட்களில் அந்த விஷயம் உன் செவிகளுக்கு எட்டப் போகிறது. இருந்தாலும் இப்பொரு சிறு விஷயத்தை சொல்கின்றேன். வாழ்க்கையில் நரகம் என்றால் என்னவென்று இப்பொழுது அவர்கள் அனுபவிப்பார்கள். எப்படி என் அன்பு குழந்தையிடம் ஆணவமாக பேசினார்கள், அதற்கெல்லாம் அவர்கள் அனுபவிக்க வேண்டியது இருக்கிறது அல்லவா? ஒவ்வொரு தருணத்திலும் என்னுடைய செல்ல குழந்தை கண்ணீரை, கவலையும், துன்பத்தையும், துயரத்தையும் அதிகரித்து விட்டு நம் சந்தோஷமாக வாழ்ந்துவிட முடியுமா? வாழத்தான் உன் அப்பன் விட்டு விடுவேனா?
நீ தைரியமாக இரு என் அன்பு பிள்ளையே. உண்மையானது சிறிது காலம் எடுத்துத்தான் ஜெயிக்கும். ஆசையும் உண்மையும் இருக்கும் இடத்தில் உண்மையாக எப்பொழுதும் ஜெயிக்கும். உன்னுடைய அன்பானது அவர்களுக்கு தகுதியே கிடையாது. ஆனால் இப்பொழுது நீ சரியான முடிவை எடுக்க வேண்டும். ஏனென்றால் சில ஜென்மங்கள் வாழ்க்கையில் திருந்தாது. ஆனால் என் குழந்தை, நல்ல எதிர்காலம் இருக்கிறது. அவர்கள் இனிமேல் உனக்கு வேண்டாம் என்றால் உன் சாபத்தை பெற்றவர்கள் அவர்கள். உன் வாழ்க்கையில் அவர்கள் இனிமேல் சந்தோஷமாக உன்னை வாழ வைப்பார்கள் என்று நினைத்து கொண்டிருக்காதே. சில நேரத்தில் ஏமாற்றவும் மனிதர்கள் துரோகத்தையும் செய்யும் மனிதர்களை கண்டிப்பாக சில குணத்தை வளத்தையும் மாற்றிக் கொள்ளலாம். ஆனால் அவர்களே மிகவும் சுயநலம் நிறைந்த மனிதர்களாக மாறிவிட்டார்கள். காலத்திற்கு ஏற்ப மனிதர்கள் எப்படி மாறுவார்களோ அதுபோல இவர்கள் நிறத்தையும் குணத்தையும் மனத்தையும் மாற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள். இந்த மாற்றமானது என்ன சொல்லி புரிய வைத்தாலும் என்ன சொல்லி கொடுத்தாலும் அது திருந்தாது. ஏனென்றால் அவர்கள் பிறவியிலேயே இப்படித்தான் வளர்ந்திருப்பார்கள் என்று இப்பொழுது அப்பன் சொல்கின்றேன். 5இல் விளையாதது 50இல் விளையுமா என்று கேட்பார்கள். நிச்சயமாக கிடையாது. எப்படி நம் வாழ்க்கை எந்த சூழ்நிலையில் நம்மளை எப்படி மாற்றுகிறதோ சில குணத்தை அதை மாற்றி விடலாம். ஆனால் பிறவியிலேயே இருந்த குணத்தை எப்பொழுதுமே மாற்ற முடியாது. ஆனால் உனக்காக உன்னுடைய எதிர்காலத்தை நான் சிந்தித்து வைத்து விட்டேன். கூடிய விரைவில் அந்த ஒரு நல்ல காரியத்தை உன் வாழ்க்கையில் நடத்தப் போகின்றேன். இதை கேட்டு நீ அழக்கூடாது, தைரியமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த கஷ்டமான தருணத்தில் கூட உன் அப்பன் உன்னோடு இருந்து உனக்கான உதவியை செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். இந்த உலகத்தில் உனக்கு உதவுவதற்கு எவரும் இல்லை என உறுதுணை இல்லை என்று யாரும் இல்லை என்று எப்பொழுதும் நீ மனம் வருந்த விடாதே. உனக்காக உதவ உனக்காக அனைத்து விஷயங்களையும் செய்து கொடுக்க உன் வாழ்க்கையில் நீ பட்ட கண்ணீருக்கும் நீ விட்ட அனைத்து கண்ணீருக்கும் நான் பதிலடி கொடுத்தே தீருவேன். உன் அப்பன் நான் அதை பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். என் தங்கமே, என் வார்த்தைகள் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டு உன் கடமைகளை மட்டும் செய்து வா. எப்பொழுதும் எதை மாற்ற வேண்டும் என்று எதிர்பார்த்தாயோ அதை நான் கண்டிப்பாக மாற்றி கொடுப்பேன். மற்றவர்கள் சந்தோஷத்தை கொடுத்தால் நம் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் என்று நினைத்து விடாதே. நம்முடைய சந்தோஷம் நம் கரங்களிலேயே இருக்கிறது, நம் எண்ணத்திலேயே இருக்கிறது, நம் சிந்திக்கும் செயலில் இருக்கிறது. தவிர அடுத்தவர்களின் நம் சந்தோஷம் என்பது கிடையாது. அதை முதலில் புரிந்து கொண்டு நீ அடுத்தவர்களிடம் எந்த விஷயத்தையும் எதிர்பார்க்க மாட்டாய், எதிர்பார்க்க கூடாது. விஷயம் சில மனிதர்களுக்கிடையே என்றால் எதிர்பார்க்கலாம். என்னுடைய சந்தோஷம் மட்டுமே எனக்கு முக்கியம் என்று நினைப்பவர்களிடம், அவர்களுடைய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய மனிதர்களிடம் சென்று உன்னுடைய சந்தோஷத்தை எதிர்பார்த்தால் அந்த இடத்தில் ஏமாற்றம்தான் கிடைக்கப் போகும். ஏனென்றால் அந்த அளவிற்கு ஒரு உறவின் மீது நம்பிக்கை வைத்து அன்பை வைத்து ஏமாந்ததெல்லாம் போதும். இனிமேல் நீ தைரியமாக இருக்க வேண்டும். இனிமேல் நீ உன் வாழ்க்கையில் கண்ணீர் வடிக்கக்கூடாது. அவர்களை எல்லாம் நீ இப்பொழுது இந்த அப்பனிடத்தில் விட்டுவிடு. நான் இப்பொழுது அவர்களை பார்த்து கொள்கிறேன். அதனால் நீ தைரியமாக இருக்க வேண்டும். என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஏதேனும் இருக்கும் தடங்கல்கள், உனக்கு புதிதாக விஷயங்கள் நடக்கிறது என்றால் அதற்கு உன் அப்பன் உன் வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டேன். பொறுமையாக இரு. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்தையும் மாற்றங்களை நான் கொண்டு வந்து கொடுப்பேன். ஆனால் நீ அதை புரிந்து கொண்டு பொறுமையாக இருக்க வேண்டும். அப்பனுடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, 6 படை வீடு கொண்ட முருகா போற்றி.